நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, அரிப்பு தாங்க முடியலையா? மகாராஜா கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க. அடிக்க சொல்லல, சொரிய சொன்னேன். இவனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இது வேற. இது எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. அது இல்ல, இவர் கொடுத்தாரு. ஐயோ, ஐயோ, மகாராஜா, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. திருட்டு நீ பண்ணிட்டு எங்க போனாலும் விட மாட்டேன். அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, நாளைக்கு அன்னதானம் எப்படி நடக்க போகுதுன்ற குழப்பத்துல தான் காரியஸ்தர் இருக்காரு. தேவி அன்னபூர்ணேஸ்வரி கிட்ட அம்மான்னு சொல்லி பசியோட வர்ற பக்தர்களுக்கு தானே அன்னதானம் கிடைக்கும். ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். அதுக்கு எதிராக நாம நடந்தோம்னா தேவி மேல இருக்கிற நம்பிக்கையை களங்கப்படுத்துற மாதிரி இல்ல. அன்னதானம் இப்ப எப்படி நடக்குதுன்னா, நம்பிக்கை, உண்மை இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க மேல் சாந்தியா இருந்தும் அந்த அன்னதானத்துல நான் கலந்துக்கிறதே இல்லை. அவங்க பண்ற அநியாயத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியாது. நீங்க சொன்னத கிட்ட சொல்ல அவரு பயப்படுறாரு போல இருக்கு. காரியஸ்தர் ஒரு அப்பாவி. கோயில்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் அவர் தன்னோட குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை ஏதாவது பண்ணுவாங்களோன்னு பயப்படுறாரு. சவால் விட்டது இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இல்ல, தேவி மகமாயி மேல இருக்கிற பக்தியாலையும் பிரார்த்தனையினாலையும் நான் இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. நாளைக்கு இங்க வர்ற ஏழைங்களுக்கு வயிறார சாப்பாடு போகணும்னு ஆசைப்படுறேன். பூஜையை முடிச்சிட்டு நானும் மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரி அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, எங்க குழந்தைக்கான வேண்டுதல நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த பிரச்சனையும் இல்லாம அன்னதானம் பண்ண நீதான் அருள் புரியணும். வா போலாம். வரும். வாங்க.
நீங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? மன்னிச்சிருங்க சுவாமி, இது நானா சொன்னது கிடையாது. தெரியும். எங்கிருந்தோ வந்த தயானந்தங்கிற ஒரு மகாராஜா என்கிட்ட சொல்றதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. அதேதான் சுவாமி, நான் அவர் சொன்ன விஷயத்த அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்போ அதோட அர்த்தம் நாளைக்கு அவரு நம்ம கோவில்ல நடத்த இருக்கிற அன்னதானம் நம்ம தேவிக்கான அன்னதானம் இல்ல, அதத்தானே சொல்ல வரீங்க நீங்க? மிச்ச மீதிய சாப்பிடுற ஏழைங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த அன்னதானம். கொஞ்சம் கூட சுத்தபத்தம் இல்லாத அந்த ஏழை ஜனங்களை எங்களை மாதிரி பெரிய மனுஷங்க கூட சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் இல்லையா? அப்படித்தான் நடக்கணும்னு தயானந்த மகாராஜா ரொம்பவும் ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி ஆசை அவருக்கு இருந்திருந்தா அந்த ஆசைய அவரு சொந்த நாட்டுல நிறைவேற்றி பார்க்க சொல்லி நீங்க எடுத்து சொல்லிருக்கலாமே காரேஸ்வர. நாளைக்கு அன்னதானம் நடக்கும்போது அன்னதானத்துல எல்லாரும் சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது தான் மகாராஜாவுடைய ஆசையா இருக்கு. அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க. தயானந்த நடத்துற அன்னதானத்துக்கு என்னால அனுமதி கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த பணத்தை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு. நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சா நம்ம மகாராஜாவை பார்த்தாவது இந்த அன்னதானத்தை நடத்தியே தீருவன்னு அவர் சொல்லிருக்காரு. போய் பார்க்கட்டும், மகாராஜாவை நேர்லயே போய் பார்க்கட்டும். அப்பதான் இவருக்கு புரிய வரும். சுத்த பத்தம் இல்லாத இந்த ஏழை ஜனங்களை ஒரு முறை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டதுக்கான தண்டனைய இன்னைக்கு இந்த நாட்டு மகாராஜா அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீங்க ஏன் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? சுத்த பத்தம் இல்லாத ஏழை ஜனங்களை கோவிலுக்குள்ள உட்கார வச்சதுக்காக இந்த நாட்டோட மகாராஜா இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருங்கிற விஷயத்த தன்னோட தவறுகளை உணராத அந்த ஏழைங்க மகாராஜாவோட நல்ல குணத்தை தன்மான பிரச்சனையா மாத்திட்டாங்க. அவங்க அப்படி செஞ்சதால மகாராஜா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாரு. அதனால அவரோட உடம்பு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில தானே இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனால அவரோட உடம்பு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில தானே இருக்காரு. தயானந்த நேர்ல போய் பார்க்கட்டும், மகாராஜாவையும் அவர் ஏழைங்களால வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையையும். ஏழைங்களுக்காக பரிதி பேசுற தயானந்தனா நம்ம மகாராஜா இந்த ஊரை விட்டு விரட்ட போறாரு. அப்படி அவமானப்பட்டு தான் அவர் இந்த நாட்டை விட்டு வெளியில போக வேண்டியது இருக்கும். பின்ன என்ன ஆகும்? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களை பகைச்சுக்கிட்டா இந்த மாதிரி தானே நடக்கும். அந்த ஆள் கொடுத்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. என்ன எதுக்குறதா இருந்தாலும் சவால் விடுறதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாதுன்னு சொல்லிடுங்க. போங்க. என்ன ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேச போறீங்க சொல்லுங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி என்ன நிலைமை வந்துருச்சு? மகாராஜா எங்களை வெறுத்த பிறகு நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? பார்த்திபன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் மகாராஜா அப்படி சொல்லல. ஆனா அப்படி சொல்றதுக்காக தானே மல்லிகா எவ்வளவு முயற்சி பண்றா. மல்லிகா என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா? தேவியோட அருள் கிடைக்கணுங்கிறதுக்கு அவங்க ஏதோ பெரிய பூஜை பண்ண போறாங்க. அவளுக்கு தேவி கடாட்சம் இருக்கும்போது தானே நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க. மல்லிகாவை வேலைக்காரி ஆக்கிட்டு இந்த ரேணுகா மகாராணி ஆனா. இப்ப திடீர்னு அவளோட தேவி கடாட்சம் இப்ப உங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போகுது? அப்போ அரண்மனையில என்ன நடக்குதுங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க.
அரண்மனையில மல்லிகா சுமங்கலி பூஜை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கா. அது எனக்கு நல்லா தெரியும். மல்லிகாவே இத நேரடியா என்கிட்ட சொன்னா. அதுக்காக எல்லாம் தெரிஞ்சு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்களே. இப்பெல்லாம் மல்லிகா சொல்றத மட்டும்தான் மகாராஜா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அரண்மனையில நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே அவர் சுத்தமா மறந்துட்டாரு. சுமங்கலி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன மகாராஜா மல்லிகா சொல்றது தவிர வேற எதையும் கேட்க மாட்டாரு. என்ன மறக்கிறதுக்கோ இல்ல வெறுக்கிறதுக்கோ அவர் தயங்க மாட்டாரு. மாங்கல்ய பூஜையோட பலனா அரண்மனையில அவ மகாராணியா வாழ்ந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. மகாராஜா கிட்ட சொல்லி எங்களை வெளியேத்திடுவா, இல்ல நாட்டை விட்டே போக வேண்டியிருக்கும். என் பொண்ண நான் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தது இப்படி அவமானப்படுறதுக்கு இல்ல, நல்லா வாழணுங்கிறதுக்கு தான். என் பொண்ண கட்டிக்கிறத மகாராஜா வாக்கு கொடுத்தாரு. அவளோட வாழ்ந்த பிறகு அவர் கொடுத்த வாக்க மறந்துட்டாரு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருச்சு. இத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி ஒரு அவப்பெயர் வந்ததுனால தானே நீ உன்னோட மகளை கூட்டிக்கிட்டு பார்த்திபனை பார்க்க அரண்மனைக்கு வந்த. ஆனா இப்போ அவமானத்தால நாங்க தலை குனிய வேண்டியதுதான். மல்லிகா சுமங்கலி பூஜையை முடிச்சிட்டான்னா. சுமங்கலி பூஜைன்றது ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. அரண்மனையில அந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கும்போது அதை வேண்டாம்னு சொல்லியோ இல்ல தடை பண்றதுக்கோ எனக்கு உரிமை இல்ல. நீங்களும் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா மல்லிகா சுமங்கலி பூஜையை நல்ல முறையில நடத்தி முடிச்சிருவா. அந்த பூஜை நடக்காது. மல்லிகாவோட சுமங்கலி பூஜை பார்த்திபனோட துணையோட தான் அது நடக்க போகுது. நீங்க நினைச்சா அதை தடுத்து நிறுத்தலாம். இல்ல, நீங்க 2 பேரும் நினைச்சா தான் அதை நிறுத்த முடியும். பூஜையோட முடிவுல 7 சுமங்கலிகளுக்கு அன்னதானம் கொடுத்து பட்டுப்புடவை கொடுக்கணும். அப்பதான் அந்த பூஜை சரியான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த 7 சுமங்கலிகளும் சரியான நேரத்துக்கு வராம அந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும். நாங்க எப்படி இதை தடுத்து நிறுத்த முடியும்? உங்களால தான் அதை செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க போகலாம். இங்க பாருங்கம்மா, நாம அரண்மனையில செய்ய போற சுமங்கலி பூஜைய முதல்ல தெரிவிக்க வேண்டியது மாயம்மாவுக்கும் தயானந்தன் மகாராஜாவுக்கும் தான். எல்லாம் மங்களகரமா நடக்கிறதுக்கு அவங்க 2 பேரோட அனுகிரகம் மட்டும் இருந்தாலே போதும். நமக்கு ஆசை இருந்தாலும் அதை செய்ய முடியாதுல்லம்மா. அவங்க எந்த தேசத்துல எந்த கோயில இருக்காங்கன்னு நமக்கு சரியா தெரியாதுல்ல மல்லிகா. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சா தூதுவனை அனுப்பி விஷயத்தை நாம அவங்களுக்கு தெரிவிக்கலாம் இல்லையா? அனாதையா இருந்த எனக்கு அம்மா அப்பாவா இருக்கிறதே தயானந்தன் மகாராஜாவும் மாயம்மாவும் தான். எனக்கு அவங்க ஆசீர்வாதம் இல்லாம என் வாழ்க்கையில நடக்கிற முதல் மங்கள பூஜை தான் இந்த சுமங்கலி பூஜை. அந்த தேவி மகமாயியோட அனுகிரகமும் அனுமதியும் வாங்கறதுக்காக தான் நாம இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். தயானந்தனும் உன்னிமாயாவும் எங்க இருந்தாலும் அது நிச்சயம் தேவியோட அனுகிரகம் இருக்கிற சன்னிதானமா தான் இருக்கும். பரம பக்தையான உன்னோட மனச தெரிஞ்சுக்கிட்ட தேவி ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு இந்த விஷயத்தை நிச்சயம் தெரிவிப்பா. தேவியோட பேரை சொல்லி ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட வேண்டிக்க. பக்தர்களை காப்பாத்துற தேவி மகமாயி பேர்ல இருக்கிற நம்பிக்கை பலிக்காம இருக்காது. தேவியை வணங்கி அனுமதி வாங்கின பிறகுதானே பூஜையில பங்கெடுக்கிறதுக்கு 7 சுமங்கலிங்களை கூப்பிட முடியும். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பூஜை நடக்குதுன்னு தெரிவிச்சு அவங்கள மனசார அழைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பூஜை நடக்குதுன்னு தெரிவிச்சு அவங்கள மனசார அழைக்கணும். யாரும் இதுக்கு எந்த தடங்களும் செய்யாம இருந்தா போதும். இல்லம்மா,
யாரும் தடங்கல் சொல்ல மாட்டாங்க. தேவிக்கு சமர்ப்பிக்கிற ரொம்ப பவித்திரமான பூஜை இல்லையா சுமங்கலி பூஜை? 7 சுமங்கலிகளுக்கு புடவையும் விருந்தும் கொடுக்காம அந்த சுமங்கலி பூஜையே நிறைவடையாதுன்னு யாருக்கு தான் தெரியாது? நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போறீங்களா? ஆமா. நீங்க இப்ப போனா சாமி கும்பிட முடியாது, நட சாத்திட்டாங்க. நட சாத்துற நேரம் இல்லையே இது. மேல் சாந்தி வீட்ல துக்கம் அனுசரிச்சா நடைய சாத்தித்தானே ஆகணும். மேல் சாந்தியோட சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்களாம், அதனாலதான் நட சாத்திட்டு போயிட்டாரு. வரேங்க. இதுக்கு நீ எதுக்குமா வருத்தப்படுற? நான் சுமங்கலி பூஜை நடத்துறதுல தேவி மகமாய்க்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. அதனால தானே இப்படி ஒரு தடங்கல் ஏற்பட்டிருக்க. நீ ஏமா அப்படி நினைச்சுக்கிற? நினைக்காம பூஜைக்கு அனுமதி கொடுக்க தேவிக்கு விருப்பம் இல்லைன்னு தானே இப்படி ஒரு தடங்களை ஏற்படுத்தி இருக்கா. மேல் சாந்திக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ இறந்து போனது அவங்களோட விதி. மேல் சாந்தி நட சாத்திட்டு போனது கோயிலுக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஆச்சாரம். அது எப்படி தேவிக்கு மேல கோவம்னு நீ சொல்ல முடியும்? தேவையில்லாம எதையோ நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத. சுத்தி கலசம் செஞ்சு நடைய திறப்பாங்க. அப்புறம் நாம பூஜைக்கான அனுமதியை வாங்கி அப்புறம் பூஜையை சிறப்பா பண்ணுவோம். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லம்மா. இப்ப நம்ம அரண்மனைக்கு திரும்பி தானே போய் ஆகணும். அது ஒரு நல்ல சகுனம் நம்புறதுக்கு என்னால முடியலம்மா. யாரு சொன்னா அது ஒரு நல்ல சகுனம் இல்லைன்னு?